நீங்கள் டாக்குமெண்ட்ரி படமாக அது பண்ணும்போது 2.5 மணி நேரம் படத்தை பண்ணுறது மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். அதை நான் என்ன சொல்லுன்னா, அதை அப்படியே எடுத்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைவ் ஒரு 5 நாள் அஜித் ஷூட் பண்ணி ஒரு படமாக நீங்கள் விட்டீங்கன்னா அதுவே தெரிக்குங்க. அப்போ 250 கோடி ரூபா அந்த படத்துக்கு செலவாது அப்படின்னா அது ஃபுல்லாக இன்வெஸ்ட் வந்து கொடுத்துட்றாங்க அஜித்தை. அஜித் ஒரு ப்ரொடியூசர் நாற்காலியில் உட்காந்துட்டு ஹீரோ வித் ப்ரொடியூசர்னே வச்சிங்களே நீங்கள் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ ப்ரொடியூசர் அழகாக உட்காந்துட்டு இவர் வந்து படத்தை வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். என்ன இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 முடிச்சுட்டு வந்த உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினி 173 ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே பிப்ரவரி தான். அதே பிப்ரவரியில் அஜித்தும் ஸ்டார்ட் பண்ணுற டைட்டிலோட பண்ணுறாங்க. 2 படம் கிட்டத்தட்ட ஒன்றா. இல்லைனா மங்காத்தா பொண்ணு அந்தளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு கேரக்டர் பார்ட் 2 எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அஜித் நடிக்கிறது ஓகே சொல்லிட்டாரு வெங்கட் பிரபு. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் அஜித் சார் பற்றி ஒரு முக்கியமான ஒரு செய்தி கொடுத்தீங்க. அது இப்போ வந்துகிட்டு இருக்கு. தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, எப்போ இதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும், அடுத்தடுத்து அஜித் சாரோட என்னென்ன படங்கள்லாம் பண்ண போறாரு, இப்போ அஜித் சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு சார்? பேசலாம், ஒன்றும் வரிசையாக பேசுவோம். நம்ம சேனலில் தான் பேசியிருக்கேன். இந்த F1 ஒன்று படம் பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை நான் கன்வே பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா F1 ஸ்டைலிலேயே இவர் நிஜமாக நடந்த காரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி அப்போக்கப்போ எடிட் பண்ணி முன்னே நடந்தது, இப்போ நடந்தது, இப்போ மலேசியாவில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல் விஜய் தான் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து கிரீடம்னு ஒரு படம் பண்ணவர், அவர் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒரு ப்ரோமோ வந்து கிட்டத்தட்ட 1.5 மினிட்ஸ் மேலே விட்டாங்க. தெரிக்கிறது மாதிரி இருக்குங்க. என்னங்க F1 படம், இந்த ரியல் மேட்டரை பண்ணோம்ல, இதுவே F1 சொல்லியே ரிலீஸ் பண்ணலாம். ஃபார்முலா 1 அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குது. ஹாலிவுட் ஈக்குவலாக இருக்குது. ஏங்க 3 குட்டிக்கு நான் அடிக்கிறத பார்த்தீங்களா நீங்கள், வண்டி செவுத்தில் முட்டி ரோலிங் ஆகுதுல, அதுதான் ரஜினி சார் பார்த்து பயந்து போய் அஜித்துக்கு ஃபோன் போட்டு, என்ன அஜித் என்ன நிலவரம் ஏன் அப்படிங்கும்போது, இல்லை சார் நல்லா இருக்கேங்க பார்த்து பண்ணியா என்னையா நீ என்ன ரஜினி சார் அட்வைஸ் பண்ணார். அப்போது ஏன்னா அஜித் சாருக்கு வந்து இது வந்து ரொம்ப லவ்வபிள். இந்த கார் ரேஸ்லாம் அப்படி இப்படிங்கிற ஒரு படம் ஒரு பக்கம்னா கார் ரேஸ் ஒரு பக்கம். பட் இதுவே பார்த்தீங்கன்னா பிரமாதமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. விஜய் அஜித்தே எதிர்பார்க்கலையா நீங்கள் அவருடைய என்ட்ரி, இந்த கைதை அழிட்டு போகிறது, ஆடியன்ஸில் ரசிக்கிறது, காரில் உட்காருறது, ஹெல்மெட் இதெல்லாம் படம் பார்த்தீங்கன்னா நமக்கே அந்த எனர்ஜிக்கு அப்படியே என்ன கூஸ் பம்ப்ஸ் இல்லை, மாஸ் மூமெண்ட் அது தெரிக்குது உங்களுக்கு அந்த ப்ரோமோலையே. அப்போது நீங்கள் டாக்குமெண்ட்ரி படமாக அது பண்ணும்போது 2.5 மணி நேரம் படத்தை பண்ணுறது மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். அதை நான் என்ன சொல்லுன்னா, அதை அப்படியே எடுத்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைவ் ஒரு 5 நாள் அஜித் ஷூட் பண்ணி ஒரு படமாக நீங்கள் விட்டீங்கன்னா அதுவே தெரிக்குங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு மேட்டராக பண்ணிகிட்ருக்காங்க. பட் அது வந்து ஃபுல் ட்ராக் இப்போ வந்து அது வெப் சீரிஸாக வரப்போதா இல்லை ஒரு சிங்கிள் ட்ராக் விட போகிறான்னு தெரியல. அனைமாக மிகப்பெரிய ஓட்டி நிறுவனத்துக்கு இதை பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து கூடிய விரைவில் வரும். அது ஒரு பக்கம் ஸோ தெரிக்க விட்டுட்ருக்காரு. அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா AK-64 ஆக்சுவலாக அவர் இப்போ இடையில வந்ததே அவர் குலதெய்வம் கோவில் போனது, திருப்பதி போனது எல்லாமே வந்து டைட்டிலோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு முடிச்சு ஆரம்பித்து விட்டுட்டு இந்த ரேஸுக்கு போய்ட்டு வந்து ஜனவரி ஷூட்டிங் பிளான் பண்ணுறது மாதிரி ஐடியாவில் தான் வந்தார். பட் அந்த ப்ரொடியூசர் ராகுல் அவர்கள் திடீர்னு பேக் அடித்ததுனால இவர் மற்ற வேலைகள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஆதிக்கிட்டெல்லாம் ஹோப் கொடுத்துட்டு, நான் மலேசியா ரேஸ் போயிட்டு வந்துடுறேன், வந்து நம்ம ரெடி பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ப்ரொடியூசர்லாம் வேறு ப்ரொடியூசர் நமக்கு இல்லையாண்ணா அப்படிங்கிறத கன்வே பண்ணிட்டு போனார். சுரேஷ் நடி சொல்லிட்டு போனார். இப்போ கிட்டத்தட்ட அஜித் சார் வந்து ஒரு இன்வெஸ்டரை வந்து பேசி வச்சுட்டா ஃபைனல் பண்ணிட்டாங்க. அது வெளிநாட்டுனுடைய அந்த இன்வெஸ்டர். அவர் இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக ஒரு பட்ஜெட் போட்டு ஆதிக்கிற வச்சு வந்து அஜித் சார்கிட்ட கொடுத்துட்டாங்க. அஜித் சார் அங்கேயே கன்வே பண்ணியாச்சு. இப்போது என்ன அமௌண்ட், ஃபுல் அமௌண்ட் வருது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே, இப்போ கிட்ட ஒரு 250 கோடி ரூபா அந்த படத்துக்கு செலவாது அப்படின்னா அது ஃபுல்லாக இன்வெஸ்ட் வந்து கொடுத்துட்றாங்க அஜித்தை. அஜித் ஒரு ப்ரொடியூசர் நாற்காலியில் உட்காந்துட்டு ஹீரோ வித் ப்ரொடியூசர்னே வச்சிங்களே நீங்கள் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ ப்ரொடியூசர் அழகாக உட்காந்துட்டு இவர் வந்து படத்தை வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ப்ரொடியூசர் தயார் பேர் வராது, தனி யார் பேர் வரல, ஒரு அஜித் பேர் வரலாம், இல்லை அவர் பேர் வரலாம். இந்த இன்வெஸ்ட் வந்து படம் கொடுத்துட்றாங்க. எல்லாமே அஜித் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மலேசியாவிலேருந்து இப்போ சென்னை வந்துட்டார். வந்து அதுக்கு வேண்டிய வேலையில் இப்போ ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. பணம் இப்போ ரெடி, கதை ரெடி. மற்ற கோ ஆர்டிஸ்ட்டு வந்து ஹீரோயின் வந்து ஸ்டீல் எல்லாம் கமிட் பண்ணுறது மாதிரி இருக்காங்க. மற்ற கோ ஆர்டிஸ்ட் வேலைகள், டெக்னீஷியன் வேலைகள் எல்லாமே போயிட்டு, அனிருத் கூட இருக்காரு, அனிருத் இதில் வர்றாரு, உள்ளே வர்றாரு. ஸோ இந்த காம்போவில் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆதிக்கு வந்து குட் பேடகிலே நான் ஒரு ஃபேன் பாய் இருந்து டைரக்ட் பண்ணேன், இதனோட டைரக்டராக இருந்து பண்ண போகிறேன். அஜித்தை நீங்கள் குட் பேடகில் பார்த்த விட 10 மடங்கு அதிகமாக இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நான் அவர் செதுக்கி வச்சுட்ருக்காரு கதையை. பிரமாதமான ஒரு கதை, பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் அது. பட் இதில் சேர்ந்து தான் இப்போ அஜித் வந்து உட்காந்துட்டு இப்போ ஜனவரியிலேருந்து படத்தோட டைட்டில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓரலாக ஒரு 2-3 டைட்டில் வச்சுருக்காங்க. எந்த டைட்டில் அஜித்துக்கு பிடிக்குமோ ஜனவரி அன்னைக்கு அவங்க வந்து அந்த பூஜையோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பிப்ரவரிலேருந்து இதனுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்குது. இது வந்து கோகுலம் பிக்சர்ஸ் கேரளாவில் இப்போ வந்து பெரிய பிக் ஷாட், அவர் பெரிய பிஸ்னஸ் மேன்.
அவருடைய சில ரைட்ஸ் அவர் வாங்குறாரு, அண்டர்டேக் பண்ணி பண்ணுறது மாதிரி ஒரு விஷயங்கள் பேசப்பட்டுட்டு இருக்கு. இது வந்து இன்வெஸ்டருக்கு வந்து தமிழ்நாடு ரைட்ஸ் உலக உரிமையில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ஒரு பார்ட் எடுத்துக்கிறாரு, இன்வெஸ்டருக்கு ஒரு பார்ட்டு கொடுத்துட்றாங்க. இதில் வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே நீங்கள் எடுத்துங்க அவ்வளோதான். ஸோ இதை வந்து அஜித்துடைய நேரடி அந்த பார்வையில் என்னுடைய படைப்பிடிப்பு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகுது. என்ன இன்னொரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 முடிச்சுட்டு வந்த உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினி 173 ஸ்டார்ட் பண்ணார். அதே பிப்ரவரி தான். அதே பிப்ரவரியில் அஜித்தும் ஸ்டார்ட் பண்ணுற டைட்டிலோட பண்ணுறாங்க. 2 படம் கிட்டத்தட்ட ஒன்றாவே ஆரம்பிக்கிறது மாதிரி இப்போ போயிட்டுருக்கு சார். அனௌன்ஸ்மெண்ட் எப்போ சார் வரும்? இல்லை, ஜனவரி கொடுக்குறாங்க சார். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து அஜித் கொடுத்துட்றாரு. என்ன டைட்டிலோட கொடுக்குறாரு. டைட்டில் வந்து ஷூட்டிங்கும் இப்போ ஒரு நாள் 2 நாள் ஆரம்பிக்கிறது மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. பிப்ரவரிலேருந்து ஃபுல் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சார். எல்லாருமே வந்து அஜித் சார் கிட்ட கேட்டது வந்து F1 மாதிரி ஒரு படம் பண்ணுங்க சார், உங்களுக்கு நல்லா இருக்கும். அஜித்தே F1 படத்தை கூட பார்த்துட்டு இந்த படம் அந்த ப்ராசஸ் இருக்குது சார். இப்போ இந்த படம் வந்து AK-64 வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் பண்ணுறது வேண்டிய வேலைகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. சம்பளம் கேட்டதால பிரச்சனையாச்சு. ப்ரொடியூசர் என்னது தான் இப்போ ப்ரொடியூசர் வந்து இன்வெஸ்டர் லாக் பண்ணிட்டாரு. இவரே உட்காந்து பண்ணுறாரு. இது ஒரு பக்கம். இது ஜனவரி வந்துட்டு பிப்ரவரி ஷூட்டிங். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா AK-65 படம் அது சிறுத்தை சிவா பண்ணுறாரு. அஜித்துடைய உயிர் நண்பன். அஜித்துக்கு எது ஒன்றாலும் சிறுத்தை சிவா ஃபோன் அடிப்பார். நைட் 2 மணி நேரம் ஃபோன் பண்ண. அவர் மலேசியாவில் தான் இருக்காருல்ல? ஆமாம், ஃபுல்லாக அங்கே தான் வந்து ஏழு விஜய் அங்கே தான் இருந்தார், சிறுத்தை சிவா அங்கே தான் இருந்தாங்க. பட்டு அஜித்துக்கு ரொம்ப நெருங்கிய நட்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நடிகர் ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா, அவருடைய சன்னு வந்து டாக்டர். அவரு வந்து அஜித்துக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்டு. இன்னொரு நட்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா. இந்த 2 பேர் தான் நெருங்கிய நட்பு. 2 பேர்கிட்டையுமே தான் அவர் மனசு விட்டு பேசுறது. இப்போ சிறுத்தை சிவாட்ட கங்குவா ஃப்ளாப்னு ஒரே வார்த்தை சொன்னார், கவலைப்படாத சிவா, ரிலாக்ஸ் ஆகிரு, படம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா ஆதிக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன், இல்லைன்னா நான் உனக்கு பண்ணியிருப்பேன். ஆதிக்கு முடித்தோன்னே நம்ம ஆரம்பிப்போம், கவலைப்படாத நீ தெம்பா சொன்னதான். இப்போ சிறுத்தை சிவா ரொம்ப ஹாப்பி அஜித்தோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது AK-65 படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அதை வந்து சிறுத்தை சிவா பண்ணுறாரு. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாமே பண்ணி முடிச்சாங்க. கதையும் ரெடி உங்களுக்கு, சரிங்களா? இதற்கு அடுத்து தான் நீங்கள் கேட்டீங்களா F1 சொல்லிட்டு, F1 ஃபார்முலாவில் ஒரு கதையை வந்து அஜித் பண்ணுறார். அது கன்ஃபார்ம், மாற்று கருத்தே இல்லை. நம்ம அவருடைய ரியல் அந்த ரேஸ் நடக்குது என்னென்னா, அந்த படம் மாதிரியே மேக்கிங்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அருமையாக வந்திருக்கேன்னு விஷயத்தை கன்வே பண்ணோம் நம்ம. பட் F1 ஃபார்முலா கதையை வந்து விஷ்ணுவர்தன்கிட்ட கிட்டத்தட்ட கொடுத்துருக்கதா ஒரு தகவல். அவர் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்க, மேக்கிங் பயங்கரமாக இருக்கும். ஆமாம், அது வந்து இங்கிலீஷ் பட ஸ்டைலில் அவர் பண்ணுவார். ஆமாம், பில்லாவே பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்னேன், கரெக்டான தேர்வு. எஸ், அதனால் விஷ்ணுவர்தன்கிட்ட சொல்லி, ஏன்னா அவர் நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்கக்கூடியவர், பார்த்து தான் ஒரு கதை அஜித்தே சொல்லியிருக்காரு. அஜித் ஆல்ரெடி ஒன்று கதை சொல்லியிருக்காரு விஷ்ணுவர்தன், பட் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கெல்லாம் இந்த F1 ஒன்று நம்ம படம் பண்ணலாம், இந்த கதையில் பண்ணணும்னு ஆசைப்படும் போது தான் விஷ்ணுவர்தன் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு அஜித். இப்போ விஷ்ணுவர்தன் நிறைய அந்த F1 ஃபார்முலா ஸ்டைல் உள்ள படங்கள் ரெடி பண்ணி அவர் ஒரு கதையை ஒரு பக்கம் உட்காந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்கார். இப்போ அது வந்து AK-66 படமாக அது அமையும். அது பேனர் யாருன்னு தெரியாது, பட் அந்த வேலைகளும் போயிட்டுருக்கு. இப்போ அஜித்துடைய அந்த அதாவது என்ன சொன்ன அந்த ஃபிலிம் லைனில் வந்து 3 படங்கள் இப்போ ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? பிப்ரவரியில் வந்து AK-64 ஸ்டார்டிங், அது முடிஞ்சோன்னே சிறுத்தை சிவா ஸ்டார்டிங், அது முடிஞ்சோடனே AK-66 விஷ்ணுவர்தன் ஸ்டார்ட் பண்ணதான வாய்ப்பு நிறைய இருக்குது சார். மேட்டர் இன்னொரு பெரிய ஒரு அதிர்ச்சி தகவல், மங்காத்தா ரீரிலீஸ். எஸ், தெருக்கி விடுவார். நீங்கள் அதான் சொல்லலையா, அஜித் அவருடைய படம் லிஸ்ட்லேயே 63 படங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 படம் தெரிக்கிறது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வரலாறு அதெல்லாம் வேறு யாருமே பண்ண முடியாது. வரலாறுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு படம். அது ஒரு வில்லன் இந்த லிஸ்ட்டில் எடுத்தீங்கன்னா பில்லெல்லாம் மேக்கிங்லாம் ஸ்டைலாக பண்ணியிருப்பார். அதை பார்த்தீங்கன்னா இந்த மங்காத்தா அஜித்தோடைய அந்த டைலாக் டெலிவரி, இந்த மணி மணி மணின்னு பேசுகிற டைலாக்லாம் சிரிச்சுட்டு சிகரெட் பிடிக்கிறது மனசை தெரிக்க விட்டுருப்பார். அந்த படம் அநேகமாக ஜனவரி 23 ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு சார்ட் போய்கிட்டு இருக்காது. அது புது படத்துக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களை ரசிகர்கள் பண்ணுறது மாதிரி வெறித்தனமாக இருக்காங்க. மங்காத்தா வந்து பிரமாதமான ஒரு படம் சார். அது வந்து என்ன சொல்லணும்னா, அவருடைய எவர்கிரீன் படங்களில் அது ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை செஞ்ச படம். அது ரீரிலீஸில் மிகப்பெரிய வசூல் சாதனை ஒன்று படைக்கும் தான் நான் நினைக்கிறேன். நான் சார் அந்த படம் ஆக்சுவலாக வந்து இவர் சொல்லும் போது தயங்கனார்லாம் சொல்கிறாங்க வெங்கட் பிரபுனா, இது வந்து ஒரு வில்லத்தனமான படம்னா நீங்கள் எப்படின்னா பண்ணலான்னு சொன்னப்பா, வில்லத்தனமாக தானே படம், அப்போ நான் தான் பண்ணுவேன்னு சொன்னதும் வெங்கட் பிரபுக்கு ஷாக்லாம் இருந்ததா சொல்கிறாங்களே. அவர் வந்து வில்லனிக் பண்ணுறது ரொம்ப ஆசைப்படுவாருங்க. நீ வில்லன் படம் பார்த்தீங்களா, கேசரிமார் படம் பின்னிருப்பார் உங்களுக்கு. அதை இந்த கதையை சொல்லும் போதே வெங்கட் பிரபு தயங்கி சொன்னது ஒரு பக்கம், பட் அந்த கதை கண்டென்ட் தான் உங்களுக்கு ஹைலைட். உங்களுக்கு அது எப்படி கொண்டு போகிறான்ற விதம் தானே உங்களுக்கு. அந்த மேக்கிங்கு பிரதமர் பண்ணியிருப்பார். அப்படி இல்லைன்னா மங்காத்தா 2 பார்ட்டை வெங்கட் பிரபு சொல்லி அஜித் ஓகே சொல்லியிருப்பாரா? இந்த லைனில் வெங்கட் பிரபு இருக்கார் மங்காத்தா 2ல்.
அவர் விடாமுயற்சி அஜர்பைஜானில் இருக்கும்போது இவர் கோட்டில் பிஸியாக இருக்கும்போது அந்த கேப்பில் வந்து அஜர்பைஜானை போய் அஜித்தை மீட் பண்ணி மங்காத்தா 2 கதையே வந்து அஜித் சொல்லிட்டு வந்திருக்கார். இப்போ லைனப்பில் AK-67 படமும் இருக்குது. சிவகார்த்தியின் படம் வெங்கட் பிரபு முடித்த உடனேயே இந்த கதை அஜித் ஆல்ரெடி திரும்பி வெங்கட் சொல்கிறாரு. அது வந்து 66 வருமா 67 வருமானு தெரியல. ஏன்னா இல்லைனா மங்காத்தா பொண்ணு அந்தளவு எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு கேரக்டரு பார்ட் 2 எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அஜித் நடிக்கிறது ஓகே சொல்லிட்டார் வெங்கட் பிரபு கிட்ட. ஒருவேளை இந்த மங்காத்தா 2 வர போகுது அப்படின்றது சிக்னல் தான் இந்த மங்காத்தா ஒன்று ரீரிலீஸ் பண்ணுறாங்களோ? இல்லை, அது ஒரு பக்கம் சார். உங்களுக்கு இப்போ சில படங்கள் நீங்கள் எப்போ பார்த்துட்டே இருக்கலாம் சார். அந்த மாதிரி படங்களில் இந்த மங்காத்தா ஒன்று. ரெண்டாவது இந்த கேப் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இப்போது குட் பேட் அக்லிக்கு பிறகு ஒரு கேப் இருக்குது. இப்போது ரீரிலீஸுங்கிறது இப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ அது மாற்றுறது படையப்பா வந்து கிட்டத்தட்ட எத்தனை கோடி வசூல் சாதனை படிச்சு உங்களுக்கு தெரியும். அதனால் ரீரிலீஸில் எந்த படம் பண்ணலாங்கும் போது சில குறிப்பிட்ட படங்கள் சாய்ஸ் பண்ணாங்க. அதன் பிறகு 2-3 படங்கள் இப்போ ரிலீஸ் ஆச்சு. மங்காத்தா வந்ததுன்னா வேறு லெவல். அதனால் அஜித்தே லைக் பண்ணி இதை 7.1 டால்ஃபி ஆட்டோமஸில் 4K ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஜனவரி 23 தெரிவிக்க பாருங்க, புதுப்பட ரிலீஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான இறுதியான கேள்வி. 2025 வெற்றி பெற்ற மாபெரும் திரைப்படங்களில் குட் பேட் அக்லி சேர்ந்துருக்கு. எஸ். ஃபஸ்ட்டு கூலிங்க, அதை மறுப்பதற்கு இல்லை. ரஜினி சார் படம் தான் 2025 நம்பர் 1 கலெக்ஷன். கூலி படம் ரஜினி சார் படம். ரெண்டாவதாக ஒரு அஜித் சார் படம் சேர்ந்துருக்கு. சரிங்களா? குட் பேட் அக்லி மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன். அப்புறம் அடுத்து எடுத்திங்கன்னா அப்படியே வந்து 3-4 படங்கள் போகுது. நம்ம பிரதீப் போகுது, சிவகார்த்திகேயன் படம் போகுது, தனுஷ் படமும் போகுது. ஆனால் டாப்பில் வந்து 1 and 2 வந்து ரஜினி சாரும் அஜித் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த குட் பேட் அக்லி மீது வந்த விமர்சனத்தெல்லாம் தாண்டி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். மிகப்பெரிய வெற்றி தான், அதனால மறுப்பதற்கு இல்லை சார். ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து லாஸ் ஆயிருக்காது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வசூல் சாதனை செஞ்ச படங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திருப்பூர் சுப்பிரமணி கூட சொன்னார். எஸ், அவரே இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. 2025 மிகப்பெரிய வெற்றி படம் சொல்லியிருக்காரு குட் பேட் அக்லியா. 2 படங்கள் டாப் மோஸ்ட். ஸோ ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் கூலி, இன்னொன்று அஜித் சார் படம் குட் பேட் அக்லி. அது ஒன்றும் மறுப்பதற்கே இல்லை. நாம சொல்லலை உங்களுக்கு. நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா நீ சொன்னது மாதிரி திருப்பூர் சுப்பிரமணியம் சாரே சொல்லியிருக்காரு இது. ஏன்னா அவர் தேட்டரு அவங்களுக்கு தான் தெரியும்ல, தேட்டர்கள் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். தலைவர் வேறங்க அவர். இப்போ அவர் சொல்கிறது பொய்யாவா இருக்கும் உங்களுக்கு. அவர் வந்து கட்டன் ரேட்டாக பேசக்கூடியவருங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் மேல் சொல்ல மாட்டார். எது கரெக்ட் எது நியமோ அதை மட்டும் தான் பேசுவார். அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இந்த படம் 2 படமே அடங்கியிருக்கு. அப்போ இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த ஏன்னா குட் பேட் அக்லியை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு ரசிகர்கள்கிட்ட சொல்லலாம். கண்டிப்பாக சார், சூப்பர் டூப்பர் தான் சார். அது ரசிகர்களுக்கே தெரியுமே, கமெண்ட்ஸில் போடுவாங்க பாருங்கள். கண்டிப்பாக குட் பேட் அக்லி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் தான், கலெக்ஷன் தான். கம்பெனி சைடு சொல்கிறாங்க, அது எதுக்கு சொல்கிறாங்க ஒன்றும் சரியா புரிய கிளாரிட்டி இல்லை. ஆனால் அவங்க அஃபிஷியலாக அந்த மாதிரி சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. ஓவராலாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர்கள் அடுத்த அஜித் படத்தை வச்சு ஒரு படம் ஒன்று ரெடி பண்ணாங்க சார். அது ஒரு ரீசன் இருக்குது. அந்த படம் குட் பேட் அக்லியில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஆதிக் சொன்ன அந்த கதை பிடிக்க போய் தான் அஜித் ஓகே சொன்னது. அப்போது அவர்கள் சொல்கிற இயக்குனர் தெலுங்கு இயக்குனர் சொல்கிறாங்க. அஜித்துக்கு அதில் உடன்பாடு இல்லை. நம்ம ஆதிக் ப்ராமிஸ் பண்ணிட்டோம், அந்த இயக்குனர் வேணால் அடுத்த படம் பண்ணலாம், பட் இப்போ நான் முடியாதுன்னு சொன்னதனுடைய விளைவு தான் அது ட்ராப் ஆச்சு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து அஜித் பண்ணக்கூடியது. அதுக்குள்ளே ஒரு சின்ன அரசியல் ஓடிச்சு இல்லையா? அதன் விஷயமா பேசப்பட்டிருக்கலாம், பட் தெரியாது. என்ன இயக்குனர் மாறதுனால தயாரிப்பு நிறுவனம் மாறிடுச்சு. எஸ், மாறிடுச்சு. நான் சொல்கிற இயக்குனர் உங்களை படம் பண்ணுறாங்க, இல்லை நான் சொல்கிற இயக்குனர் நீங்கள் படம் பண்ணணும்னு இவர் சொன்னார். அதில் தான் அந்த படம் பிரேக் ஆச்சு. ஒன்றும் இல்லை, அரசியல் இதெல்லாம் சாதாரண மாதிரி 2 பேரும் ஒன்று சேர்ந்து திரும்பி படம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. எப்போவுமே அஜித்துடைய மாஸ் தெரியும், மைத்ரி மேக்கர்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதை இன்னும் தயாரிக்கலாம். ஸோ வெயிட் அண்ட் சி, நான் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா மைத்ரி மூவிஸ் தயாரிப்பாளர் சொன்னார், எங்களுடைய நிறுவனம் தயாரித்த இந்த முதல் தமிழ் படம், இந்த படம் நாங்கள் கொடுறோம். எங்களுடைய கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ட்ரெய்லர் வரலன்னொன்னே எங்களை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸு. ஏன்னா குட் பேட் அக்லி வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சர்வரே பிரேக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, அதனால. ஏன்னா 2வது படமும் ஃபஸ்ட்டு கூலி சொன்னேன் இல்லையா, வசூல் சாரில் 2027 ஃபஸ்ட்டு படம் கூலி ரஜினி சார் படம். 2வது பார்த்தீங்கன்னா அஜித் படம். 3வது பார்த்தீங்கன்னா அந்த 2வது அஜித் படத்தினுடைய ப்ரொடியூசர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ். 3வது படம் அவங்க படம் தாங்க வசூல் சாதனையில். ஸோ டீடுங்க 150 கோடிகிட்ட கலெக்ஷன் இருக்குங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? தமிழ் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு. அதான் அவர் சொன்னார், நாங்கள் வந்து அஜித் சார் மூலயமா நாங்கள் எங்களை லான்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எங்கள் கம்பெனியை வந்து தமிழ் ரசிகர்கள்கிட்ட கொண்டு போய் அஜித் சேர்த்துட்டாங்க. ஆமாம், ஒரே ஒரு ட்ரெய்லர் தான் நாங்கள் விட்டோம், அது இந்த அளவு போய் அதாவது எங்களுடைய சர்வரே பிரேக் பண்ணிட்டாங்க இவங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல, அதனால சொன்னேன் நான். ஆக்சுவலாக அஜித்துக்கு என்ன வேலைன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க, அவ்வளோதான்.
ஏன்னா ஒரு ரசிகரை வெகு விரைவில் சந்திக்க போறாரு. இப்போ எல்லாருக்கிட்டையும் நல்லா நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டாரு. வந்துட்டார் சார், கொஞ்சம் வெளியில் வந்துட்டார் சார். அவருக்கு ஒரு சின்ன கட்டம் கட்டி இருந்தார், அந்த கட்டத்தில் வந்து வெளில வந்துட்டார். நமக்கு அங்கே மலேசியாவில் தெருக்கி விட்டார், எல்லா ஃபேன்ஸையும் பண்ணார், இன்டர்வியூ கொடுத்தாரு. இப்போ தமிழ் ரசிகர்களையும் அவர் வந்து சந்திக்க போகிறார். அவர் வந்து ரசிகர்களாக இல்லை, தன்னுடைய உடன்பருவா சகோதரர்களை தம்பியாக சந்திக்க போகிறார். எல்லாருக்கும் அட்வைஸ்லாம் பண்றாரு. எல்லா இடத்துலயும் அட்வைஸ்லாம் பண்றாரு. அதுதான் சொல்கிறேன், தம்பிகின்ற உரிமையை எடுத்துகிட்டு அவர் பண்ணுறாரு. அதை ரசிகர்களும் வந்து ஏற்றுக்கிறாங்க. நம்ம கூட இனிமேல் ரசிகர்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். அஜித்தோட உடன்புற சகோதரர் தம்பிகள் வந்து இனிமேல் அவரை மீட் பண்ண போகிறாங்க. அந்த சந்திப்பு விரைவில் நடக்கும் நான் நினைக்கிறேன். நடந்தது ஏன்னா 500 பேர்கிட்ட வந்து ஃபோட்டோ வெயிட் பண்ணி எல்லாரும் எடுத்து அமிச்சு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் ரசிகர்களோட திரும்பவும் மீண்டும் இணக்கமாயிட்டாரு அஜித் சார். தம்பிகள்லாம் சொல்லுங்கள். சரி, தம்பிகள். அஜித்தோட தம்பிகளை கண்டிப்பாக மீட் பண்ணுவார் அஜித் சார். அதுக்கு வேண்டிய பேச்சுவார்த்தையில் அந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்துடும் நான் நினைக்கிறேன். அஜித் சார் மீண்டும் பழைய அஜித்தை வரலான்னு நினைக்கிறாரு. உள்ளுக்குள்ளே வருவார். மீண்டும் அவரோட தம்பின்ற பேரில் ரசிகரனே வருது. தம்பியில் கண்டிப்பாக சந்திப்பேன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சென்னையில் தான் இருக்காரு. இப்போ சென்னையில் இருக்கா சார். சென்னையில் தான் இருக்காரு. இந்த ஒரு விஷயமா தான் அவர் வந்திருக்காரு. எஸ், இந்த அடுத்த படத்து வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆதிகரட்சனுடைய 63 படம் 64 படத்துக்கு வேண்டிய வேலை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏக்தம் முடிச்சுட்டு படத்தை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டு முடிச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரே ஏக்தமா முடிவு போகிறாங்க படத்தை. ஒரே ஷெட்யூலா. ஆமாம், அது ஹைதராபாத் ராமோஜி ராவ் ஃபிலிம் செட்டில் செட் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்று இங்கே பூந்தமல்லி தனி நசரத் பேட்டையில் வந்து மைசூர் கணேசனுடைய ஸ்டுடியோ, ஏவிபி ஸ்டுடியோ, அங்கே ஒரு செட் போட்டுட்ருக்காங்க. 2 இடத்துல தான் மாறி மாறி ஷூட்டிங் நடக்க போகுது. அது ஸோ ஏக்தம் அஜித் முடிச்சுட்டு ஒரே ஷெட்யூலில் முடிச்சு கொடுத்துட்டு தான் போகிறதா இருக்கார். ஓகே சார். இப்போ ஏன்னா அஜித் ஃபேன்ஸ் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, என்னங்க எந்த அப்டேட்டும் வர மாட்டேங்குது. இல்லை, இந்த அப்டேட்டில் வந்து அநேகமாக எனக்கு தெரிஞ்சு மே 1 அஜித் சாருடைய அது பர்த்டே. அந்த பர்த்டேக்கு இந்த படம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பட் கன்ஃபர்மேஷன் கிடையாது. வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மேபி இல்லைன்னா ஒரு நெக்ஸ்ட் வந்து ஆகஸ்ட்லேயோ தீபாவளியோ ரிலீஸ் ஆகும். ஓகே சார். அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு ட்ரீட்டாக இருக்கும் இந்த வீடியோ. இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் கேட்குறாங்க. அது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பேசலாம். நன்றி சார்.